ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கத்தாழையோட ஜெல் தான் எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இப்படி கத்தாழையில் உள்ள கீழ் பகுதியை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்குவோம். ஏன்னா அதில் எல்லோ கலரில் ஒன்று இருக்கும். அதனால் நம்ம அதை வந்து கட் பண்ணி வந்து டஸ்ட்பினில் போட்டுடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி முள்ளெல்லாம் வந்து நம்ம வந்து சுரண்டிடணும். சுரண்டக்கூடாது, இந்த மாதிரி வெட்டிடணும். மேலே உள்ள பீஸை கூட வெட்டிடுங்க, வேணாம் அது இப்படியே வெட்டிடுங்க. இப்படியே சைடில் ஃபுல்லாக அந்த முள்ளே இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்படி பண்ணிட்டு பார்த்தீங்களா அதில் எவ்வளோ ஜெல் தெரியுதுன்னு. இதில் பாருங்கள் எவ்வளோ ஜெல் தெரியுதுன்னு. அதே மாதிரி இந்த சைடு பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதெல்லாம் வந்து தள்ளி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் இந்த சைடு எவ்வளோ ஜெல் தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த சைடு தெரியுதா எவ்வளோ ஜெல் இருக்குன்னு. இந்த மாதிரி கோணலாக இருக்குது. இதை வந்து வெட்டிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள் இந்த மேலே உள்ள தோலை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்துடலாம். இப்படி லேசாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணி அப்படியே நேராக கட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஜெல் இருக்குன்னு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வேறு இது வேறு, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். அதனால் நீங்கள் ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜெல் இருக்கிறது தெரியுது. இந்த ஜெல்லெல்லாம் வந்து நம்ம வந்து சுரண்டிடணும். இந்த மாதிரி கத்தியை வச்சு இப்படி பண்ணிடலாம். ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க, ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் இந்த ஜெல்லை ஃபுல்லாக போட்டுருங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஜெல் இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதான் அந்த பவுலில் போட்டுருங்க. இதுவும் ஒரு ஹேர் ப்ராடக்ட் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெளில வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணணும், ஓயாமல் பண்ணாதீங்க. இந்த ஜெல்லை ஃபுல்லாக எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் ஒட்டி இருக்க ஜெல்லாம் எடுக்க வேணாம். லேசாக மேலாப்பில் இருக்கிறது மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்களா, நீங்கள் ஸ்பூனை வச்சு கூட எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் வந்து நைஃபை வச்சு தான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஜெல்லை மட்டும் இப்படி நல்லா பிச்சு விட்டுற மாதிரி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லிக்யூடு ஃபார்முக்கு ஆக்கணும். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டிக்கு இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கையிலே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே தெரியும். இப்போ கொஞ்சம் லிக்யூட் ஆகிருக்கு பாருங்கள். நீங்கள் ஷாம்பூலாம் வாங்கி போடுறதுக்கு இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை இதை தேய்ச்சிங்கனாலும் உங்கள் ஹேர் வந்து ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். கமெண்ட்ஸ் நானும் பண்ண சொல்கிறேன், நிறையா பேர் கமெண்ட்ஸ் பண்ண மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலான்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை உங்களுக்கு வீடியோவாக கிளியர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்துருங்க. இந்த மாதிரி உள்ளது போதும். இன்னும் ஜெல்லாக்க வேணாம், இந்த மாதிரியே இருக்கட்டும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஷாம்பூவோட பாட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் அடியில் எந்த ஷாம்பூ இல்லாத மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. நான் ஹெட் அண்ட் ஷோல்டரோடது தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன பாட்டில் இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. ஷாம்பு இல்லாத மாதிரி நல்லா தட்டி விட்ருக்கோங்க. தட்டி அந்த இதில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த ஆலோவேராவை எடுத்து இந்த பாட்டிலுக்குள்ளே தான் போட போகிறோம். கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சமாக போட்டு நிறையா எடுத்துட்டிங்கன்னா அது வந்து நல்லா வராது. அதனால் கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க.
நல்லா அடியில் போகிற மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பாட்டிலுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸி, அது பாட்டுக்கு உள்ளே போயிடும். இதோட சின்னதெல்லாம் எடுத்திங்கன்னா அங்கே போகிறது கஷ்டம். அதனால தான் சொல்கிறேன், ஹெட் அண்ட் ஷோல்டர் இருந்தால் எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா உள்ளே போகுது. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோவே உள்ளே போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாட்டில் நம்புற வரைக்கும். பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா அதை போட இந்த மாதிரி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இது இந்த மாதிரி வந்துருச்சு. இதெல்லாம் நான் போடலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது, அது மட்டும் போட்டுக்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. இப்போ இதோட கேப் இருக்குல்ல, இதை எடுத்து இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணி அவங்கள்ட்ட பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இதிலே கூட பண்ணலாம், இல்லை என் கையில் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்த்தீங்களா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து தனியாக இது பவுலில் இருந்து எடுத்து தேய்க்கிறதோட இந்த மாதிரி ஷாம்பு பாட்டிலேருந்து எடுத்து தேய்ச்சிங்கன்னா அதோட வாசனையும் கொஞ்சம் சேர்ந்து வரும். அதனால் உங்களுக்கு அந்த பிசு பிசுன்றது இருக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.